அங்க வந்து எங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு நன்றி. நீங்க நிறைய வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். நிறைய உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வரும். நீங்க வந்து நிறைய இடத்துக்கு போகணும். எங்களை மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்லி தந்த ஒவ்வொன்றும் எனக்கு வந்து மறக்கவே செய்யாது. எப்பவுமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன். இது ஹெல்ப் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே நல்லா பண்ணீங்க, யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. இன்னும் நிறைய நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. சாரே மாதிரி வரணும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா நம்மளும் மோட்டிவ் பண்ணணும் எல்லாத்தையும். நம்மளுக்கும் ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிற சார்ட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன். எனக்கும் இவ்வளவு இருக்கா, நானும் இவ்வளவு பேசுவேனா. இது வரைக்கும் நான் மைக் பிடிச்சதே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்குதான் நான் மைக் பிடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் மைக் பிடிச்சே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து தந்தது கிடையாது யாருமே. ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. ஏன்னா நான் வந்து 5th வரைக்கும் படிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. 6th அப்புறம் தான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஆனாவனாவே 6th அப்புறம் தான் தெரியும். அப்படிதான் வந்தேன். இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன். இன்னும் நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நல்லா சொல்லி தந்தீங்க சார், தேங்க்ஸ். சொன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லையும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் போய் உட்காந்து சும்மா கேட்க போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் போனோடனே போர் அடிக்கும், மோட்டிவேஷனல்னாலே நம்மளுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா இங்க வந்த போதே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஜாலியாவே இருந்துச்சு. நிறைய பேர் சொன்ன மாதிரி நாங்க எந்த ஸ்டேஜ்ல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இப்படி கவனிச்சது கிடையாது. இப்படி நாங்க ஒன்னா ஃபர்ஸ்ட் இயர் தனியா, செகண்ட் இயர் தனியா உட்காந்து கவனிச்சிருக்கோம். இப்படி தனித்தனியா பிரிஞ்சு எல்லாரும் ஒவ்வொரு குரூப்பா உட்காந்துலாம் எந்த ஒரு இதுவுமே கவனிச்சது கிடையாது. அப்புறம் இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நாங்க யாருமே கலந்துக்கிட்டது கிடையாது. நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். டீச்சர்னா யாரு அப்படிங்கறது இந்த இதுல நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணும், அப்புறம் பிள்ளைங்களை எப்படி நாங்க வழி நடத்தணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும், எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது இந்த மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ல சொன்னாங்கல்ல, அது நான் கத்துக்கிட்டேன். இப்ப எப்படின்னா டீச்சர்ஸ்னா இது இறங்கி போகாம சில பேர் ஆணவத்துலலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில சிச்சுவேஷனுக்கு ஃப்ளெக்சிபிளா அந்த மாதிரி ஆகணும்னு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்ச விஷயம்னாலுமே அதை மறுபடியும் கத்துக்கணும். இப்ப எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்னது நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி சார் பேசுவாங்க, நம்ம கேட்டுட்டு இருப்போம் இப்படிதான் நினைச்சேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இங்க வாலண்டியரா ஒரு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து வேற யாரும் போவீங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் அருணும் மாற்றி சொல்லியிருந்தேன், நீ போறியா நான் போறியா தான் மாற்றி சொன்னோம். பட் நான் டக்குன்னு கைத்துக்கு தான் சார் எனக்கு கூப்பிட்டாங்க. பட் எனக்கு இது உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு டீமாக இருந்தேன் அப்படின்னா என் டீம் கூட மட்டும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணுங்கிறத நான் என் டீம் கிட்ட மட்டும் நான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது ஒவ்வொரு டீமே என்ன பண்ணீங்க இதை நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி சார் வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபன்னாக தெரிஞ்சிச்சு. இது எதுக்கு இப்போ பண்ணுறோம், நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்ம டீச்சர்ஸ் நமக்கு எதுக்கு இந்த ஒர்க் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனால் அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட திரும்ப ஃபீட்பேக் கேட்கும்போது தான் தெரிஞ்சு ஓகே இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா அதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீச்சராக நம்ம கற்றுக்கிட்டாதான் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டோம். அது எனக்கு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு பேசும்போது ஓகே இவங்க இப்படி சொல்லுவாங்களா, ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளே தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். எந்திரிச்சுன்னு தைரியமா பேசுவாங்களா அப்படிங்கிறது இங்க வந்து நான் நிறைய பேரை பார்த்து கத்துக்கிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு பேசும்போது அவங்களோட திங்கிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதையே நான் யோசிக்கல, நம்ம இப்படி இருந்தா யோசிச்சிருக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருவங்களோட திங்கிங் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அருண் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அதை எமோஷனலா அவ சொன்னான். எந்த ஒரு விஷயத்தையுமே எமோஷனலாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஈஸியா கன்வே ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக் பிடிக்கிற விஷயம் இப்பதான் நான் கத்துக்கிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நான் சரி சும்மா தான் போவோம், பாடம் நடத்துவாங்க அப்படிதான் வந்தேன். இன்னைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா பிரயோஜனமா பயன்படுத்திக்கிறோம்னுட்டு வந்து உட்கார்ந்தோம். டீம் எல்லாம் போய் உட்கார சொன்னாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டோம். ஆனா எல்லாரும் வந்ததுனால நாங்க உட்காரல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. நாங்க வந்து சொன்னோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தோம், எங்களை உட்கார விடல அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும் பிரயோஜனமா பயன்படுத்திக்கிடணும் அப்படின்ட்டு. இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நமக்குன்னு உள்ளது நமக்கு தான் வரும். அதே மாதிரி நமக்கு கிடைக்க போறது கிடைக்காம இருக்காது. இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வரைக்கும் நான் செகண்ட் இயர்ஸ் வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்க வந்து இனிமேல் ட்ரைனிங் போகல.
ஆனால் ட்ரைனிங் போகிறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும். அந்த கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து எல்லாருக்குமே அப்படி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு செக்ஷனில் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இன்வால்வாக இருந்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பேசினாலே தூங்கிடுவோம். இது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால எல்லாருமே ஜாலியாகவும் இருந்துச்சு. இன்வால்வ் பண்ணி எல்லாருமே முன்னாடி வந்து பேசணும். மீட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் தனியாக செகண்ட் இயர் தனியாக தான் இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. நிறைய எல்லா மீட்டிங்லையுமே கொஞ்சம் டல்லாக தான் போனோம். இது நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லாருமே ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலேஜ் வரும்போது இந்த மாதிரி நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க போகிறோங்கிறது தெரியவே தெரியாது. ரொம்ப ரேராக தான் கொஞ்சம் 10 மணிக்கு கிட்ட தான் சொன்னாங்க. அப்போ எப்படி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காது. சும்மா அவங்க ஏதோ பேசுவாங்க, நம்ம கேட்போம். நம்ம டைம் எல்லாம் சும்மாவே அதாவது தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆக்டிவேவாக பண்ண வச்சு நம்ம டைமை வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேல்யூவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மதியம் வர உள்ள டைமை எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் சாரோட ஆன்லைன் செக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவங்க பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முன்னாடி வந்து எப்போதுமே ஒன்றுமே பேசுனதே கிடையாது. இங்கே வந்து இப்போ கூட நான் வந்து யாராவது சொன்னாங்கன்னா மட்டும்தான் நான் முன்னாடி வருவேன், முன்னாடியே வரமாட்டேன். சார் வந்து அவங்க கொடுத்த இன்வால்மெண்ட், அவங்க பேசின பேச்சு எல்லாமே என்னோட வந்து என்னையே மறந்து முன்னாடி வந்து வர வச்சிருக்கேன். யாராவது சொன்னால் மட்டும்தான் நான் எப்போதுமே முன்னாடி வருவேன். இல்லாட்ட நானா முன்னாடி வந்து பேசினதே கிடையாது. அதுக்காண்டி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் சொன்ன இந்த டீச்சர்ஸ்க்காண்டி இந்த ஆக்குறது அழிக்கிறது அதை வந்து நான் கண்டிப்பாக இன்னைக்கு லிஸ்ட் போடுவேன். என்னால் என்ன முடியும், நான் இன்னும் என்னோட திறமையை இன்னும் என்ன வளர்த்துக்கணுங்கிறத கண்டிப்பாக லிஸ்ட் போட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.